ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். மகர ராசி நேயர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கவிருக்கிறோம். மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு ஒரு 5 வருஷமாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையே போயிட்டே இருந்தது. பலவிதமான பிரச்சனைகள் உங்களை சேர்ந்து இருந்தது. அந்த பிரச்சனைகள் அனைத்திலிருந்தும் உங்களுக்கு ஒரு விடுப்பு வரப்போகிறது. முதலில் பார்த்தீர்கள் என்றால், உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், ராகு, புதன் ஆகிய 4 கிரகங்களின் சேர்க்கை வருகிறது. அது மட்டுமல்லாமல் சனியினுடைய நகர்வு வரப்போகிறது. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை சம்பந்தமாகவும் இருக்கலாம், தொழில் சம்பந்தமாகவும் இருக்கலாம், உத்தியோக சம்பந்தமாகவும் இருக்கலாம். இப்படி பலவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்கள் சினிமா துறையில் இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அல்லது மாணவர்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, சினிமாவில் இருக்கேன் அப்படின்னா, ஒரு கதை எழுதுவராக இருந்தால் உங்கள் கதை ஒருத்தர் படமாக பண்ணுறேன் அப்படிம்பார். நீங்கள் உடனே அவருக்கு அவ்வளவு கெப்பாசிட்டி இல்லை, வேண்டான்னு நினைக்கக்கூடாது. இல்லை என் கதையெல்லாம் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடாது. ஆசிரியர்கள்ட்ட தனியாக எனக்கு இந்த கிளாஸ் எடுங்க, அந்த டியூஷன் எடுங்க அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இல்லை இந்த இடங்கள்லேருந்து வேறு இடத்துக்கு உங்களை கூப்பிடுவாங்க, அந்த ஸ்கூலில் மாறலாம் அப்படிங்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரத்துக்கு இருக்குது. மாணவர்களுக்கு நிறைய போட்டிகளுக்கான வாய்ப்புகள் வரும். பேச்சு போட்டி, பலவிதமான போட்டிகள்லாம் நிறைய ஸ்கூல்ஸில் நடத்துகிறாங்க. அதான வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தணும், முயற்சி பண்ணணும். அப்படி முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக வருகின்ற பங்குனி மாதம் இந்த வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமைகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், சகோதரர், உங்களுடைய சகோதரர் அல்லது சகோதரி இது மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். உடலில் அவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், தசை சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது மூட்டு சம்பந்தமான பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சகோதர ஸ்தானங்களில் 4 கிரகங்கள் அமைந்திருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, சகோதரருக்கு அவர்கள் இடைஞ்சலை கொடுப்பார்கள். அப்போது சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல உறவு என்பது சில இடைஞ்சல்கள் உண்டாகும். அப்படி இல்லைன்னா சகோதரர்களுக்கு வியாதிகளை உண்டு பண்ணும். இல்லையா அப்படின்னா சகோதரர்களுக்கு ஏதாவது நஷ்டத்தை உண்டு பண்ணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் சகோதரர்கிட்டேருந்து நகர்ந்து இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இருந்தால் அந்த நஷ்டங்களும் அந்த வியாதிகளும் குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு புதிய நண்பர்களின் சேர்க்கை நிறைய வரும். புது புது ஃப்ரெண்ட்ஸ் உங்களை பார்ப்பாங்க, புது மக்கள் உங்களை சந்திப்பாங்க. இதனால் என்ன ஆகுது, அவங்களால உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எப்படியான ஏதான ஒரு தொழிலை தொடங்க வேண்டும், ஒரு வேலைக்கு முயற்சி செய்ய வேண்டும், புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வத்தை காட்ட வேண்டும். இப்படி ஏதான ஒரு முயற்சி பிரயத்தனத்தை செஞ்சுட்டே இருந்தால் உங்களுடைய அனைத்து முயற்சியுமே வெற்றியை அடையும். இன்னொரு விஷயம், ஆன்மீக சம்பந்தத்தில் இருக்கும். நம்ம ஆன்மீகவாதியாக இருக்கிறோம், கோவில்களில் பூஜை செய்யலாம்,
ஆன்மீக பிரச்சாரங்கள் செய்யலாம். என்ன அது மாதிரி ஆன்மீக சம்பந்தமாக ஒரு கடை போட்டிருக்கலாம். வாசலில் பார்த்தீங்கன்னா பூக்கடை போட்டிருக்கலாம், தேங்காய் கடை போட்டிருக்கலாம், நாட்டு மருந்து கடை, மூலிகை சாமான்களை விற்கலாம். என்ன இது மாதிரியான தொழில்களை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முதல்ல குடும்பம் சம்பந்தமாக வரும்போது 2ஆம் இடத்துல சனி இருக்கார். உங்களது மனைவியிடம் நீங்கள் அமைதியாகவே இருப்பது நல்லது. அனாவசியமான பேச்சே பேசக்கூடாது. அவங்க எதை சொன்னாலும் சரின்னு கேட்டுட்டு போனால் உங்களுக்கு இந்த மாதம் எந்த பிரச்சனையும் வராது. இல்லை நான் ஏதாவது ஆர்கியூமெண்ட் பண்ணுவேன்னு ஆரம்பித்தா அது பெரிய சண்டையில் தான் முடியும். ஏன்னா சனி நகர போகிறார். நகர வரைக்கும் அவர் என்ன பண்ணுவார், அவரால் முடிஞ்சது என்ன நல்லது உண்டோ அதை கரெக்டாக பண்ணணும்னு நினைப்பார். அப்போது இப்போதைக்கு குடும்பஸ்தானத்துலேருந்து நகர போகிறார். நம்ம அமைதியாகவே இருந்தோன்னா அந்த நகர்வுங்கிறது நமக்கு இடைஞ்சல் இல்லாதாக இருக்கும். நம்ம ஏதான தேவையில்லாமல் சண்டைகளை போடுறோம், பிரச்சனைகளை பண்ணுறோம் அப்படின்னு ஆரம்பித்தா அது நமக்கு பெரிய இடைஞ்சலை கொடுத்துவிடும். ஒன்று. இன்னொன்று, மனைவியினுடைய உடல்நிலையிலையும் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார். அதனால் அவங்கள நீங்கள் கேர் பண்ணிக்கங்க. நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒன்றும் பதில் பேசாமல் இருக்கலாம். இன்னொரு விஷயம் அப்படின்னா, வேலை இன்னொரு விஷயமா யார் முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, ஒரு இடத்துலையே இருக்கக்கூடாது. பிரயாணம் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறதுன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய வேலைகள். நம்ம போஸ்டலில் ட்ரை பண்ணலாம். போஸ்ட் மாஸ்டர் இருப்பார். இங்கேருந்து அங்கே கொண்டு போய் தபால் கொடுப்பார், அடுத்தடுத்துக்கு போவார், அது மாதிரி பண்ணுவார். கொரியரில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொடுத்துட்டு ஒவ்வொரு இடமாக கொடுத்து கொண்டே வருவார். மெடிக்கல் ரெப்பெல்லாம் இருப்பாங்க. அவர் ஒரு டாக்டரை பார்க்கணும், அடுத்த டாக்டரை பார்க்கணும். இப்படி அடுத்த இடங்களுக்கு நகர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் இருக்கோ அந்த வேலைகள் செய்பவர்களுக்கு முதல்ல நல்ல லாபத்தை இந்த மாதம் கொடுக்கும். அதே மாதிரி அதே விதமான வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்கள் அனைவருக்கும் அந்த வேலையானது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதம் எதை செய்யக்கூடாது அப்படின்னா, அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. எனக்கு அது தெரியும், இது தெரியும், நான் அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தேன், அங்கே அப்படி நடந்தது, இங்கே இப்படி நடந்தது, இப்படியான பொய்யெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம சொன்னது பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி ஆகி நமக்கு பெரிய அவமானம் வந்துடும். அதனால் அடுத்தவங்களை பற்றி பேசாமல் இருக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. தேவையில்லாத விஷயங்கள், ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களே எப்படி அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கற்பனைகள் அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன விஷயத்தை அவங்கள்ட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, அதுக்கு கண், மூக்கு, காதெல்லாம் வச்சு அதை ஒரு பெரிய விஷயமாக அடுத்தவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அதனால் இந்த கற்பனா சக்தியினால், கற்பனையினாவே பொய் தான். அப்போ என்ன ஆகிடுது, தேவையில்லாத பொய்யை சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடும். அதனால் பொய் சொன்னால் நமக்கு இந்த மாதம் அவமானம் வந்து சேரும். அதனால் பொய் சொல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. சரி, இந்த மாதம் நம்ம யாரை வணங்க வேண்டும், யாரை நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனீஸ்வர பகவானை வணங்குவது ரொம்ப நல்லது. அவர் இன்னும் நகராமல் இருக்கிற வரைக்கும் அவரை வணங்கி அவருக்கு ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து அல்லது ஸ்லோகங்களை படித்து அவருக்கு நல்லெண்ணெயில் தீபம் போட்டு சனிக்கிழமைகளில் தரிசனம் செய்து பிரதட்சிணம் செய்து நமஸ்காரம் செய்து போன்ற காரியங்களை செய்வது இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்களை குறைத்து நல்லதை செய்யும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.